வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மான்ஸ்டர் அப்படின்ற ஜாப்பனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு பயங்கர வித்தியாசமான டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் மூவி அப்படின்னே சொல்லலாம். மினாட்டோ அண்ட் யோரி அப்படின்ற ரெண்டு பசங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான தீமில் தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக மினாட்டோ தன்னோட அம்மாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். மினாட்டோவோட அம்மாவுக்கு தன்னோட பையனை நினச்சி ஒரு பயங்கரமான கவலை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் அவன் பயங்கர வியர்டாக நடந்துக்கிறான். அதாவது அவனோட முடியை அவனே கட் பண்ணிக்கிறான். அண்ட் ஆல்சோ அவனுக்குள்ளே வந்து பன்னியோட மூளை தான் இருக்குன்ற மாதிரி பேசுகிறான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவனோட ஸ்கூல் டீச்சர் தான். அவனை அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்கூலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க அவங்களோட அம்மா. அந்த டீச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் பையன் தான் வந்து எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் யோரி அப்படின்ற ஒரு பையன் வந்து ஸ்கூலை விட்டு போகிறதுக்கே வந்து அவன் தான் காரணம்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உண்மையிலே அதான் நடந்துச்சா அப்படின்றதுக்காக யோரியை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் இந்த படத்தில் நடக்குது அண்ட் அந்த நடக்கக்கூடிய சம்பவங்களையும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க எப்படி காட்டுறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் அந்த ரெண்டு பசங்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றத வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க. விருமாண்டி படத்தில் எப்படி வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் டீச்சரு, மினாட்டோ அண்ட் மினாட்டோவோட அம்மா அப்படின்ற மாதிரி இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே நடக்கக்கூடிய காட்சிகள் ஒன்று தான். பட் அவங்க புரிஞ்சுக்கிற விதம் டிஃப்ரெண்டாக இருக்குன்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. தரமான ஒரு மேக்கிங். அதே மாதிரி மினாட்டோ அண்ட் யோரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சீன்ஸ் அண்ட் அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஸ்கூல் டீச்சரோட மனநிலை அப்படின்றதுமே ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அதாவது அவருக்கு வேலைக்கான ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய தருணமாக இருக்கட்டும் அண்ட் இந்த பசங்களை பற்றிய ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அவர் அப்பாலஜி கேட்கக்கூடிய அந்த தருணமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ரெயின் ஸ்டார்ம் சீக்வன்ஸ் அப்படின்றத காட்சிப்படுத்தின விதம் உண்மையிலேயே வந்து அருமையாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரெயின் ஸ்டார்முக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ஒரு பயங்கர டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸுங்க. ஓவரால் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் படி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு எடுக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் மூவி அப்படின்னே சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு செட் ஆகாமல் போகலாம். ஏன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஒரு விதமான ஸ்லோபர்ன் மூவி தான். பட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லோபர்ன் த்ரில்லர் ஆர் வித்தியாசமான மூவிகள் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு டிஃப்ரெண்டான மூவி நீங்கள் பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.